கோயில் வந்து கையாடல் பண்ணாத, அநியாயம் பண்ணாத. ஏற்கனவே கோயில் சீரழியுது. பெரிய பெரிய கோயில்கள்லாம் உள்ள போனா கோயில் அவ்வளவு பெரிய கோயிலா இருக்கு, 18 ஏக்கரா இருக்கு, 8 ஏக்கரா கோயில் இருக்கு. உள்ள போனா வஸ்திரம் கிடையாது, லிங்கத்துல நஞ்ச வச்சத்தை போட்டு வச்சிருக்காரு. அர்ச்சகரை பார்த்தா அவர் கட்டியிருக்க ஆடை நஞ்சு போய் உள்ள இருக்கிற அவர் கோமணம் தெரியுது. சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா 4000 ரூபான்றாரு. மிகப்பெரிய கோயில். அந்த கோயிலுக்கு வர்ற 7ஆம் தேதி நான் போறேன். மிகப்பெரிய கோயில், மிக மிக பெரிய கோயில். ரொம்ப கோயில பெருசு இல்ல, ரொம்ப ஆன்டி கோயில் அது. அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வந்து வெண்காட்டுடையார் கோயில் சொல்லுவாங்க. 1070க்கு பேரு அது சான்ஸ்கிரிட்டைஸ்ட் நேம் வந்துச்சு. அதுக்கு தான் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்க போகும்போது அவங்களுக்கு சம்பளமே கிடையாது. அர்ச்சகர்கள் சீரழிகிறாக. கோயில்ல திரி கிடையாது, எண்ணெய் கிடையாது. பணக்கார கோயில்களை மட்டும் பார்த்துக்கிட்டு எப்ப கேட்டாலும் 6000 கோயிலுக்கு நாங்க என்ன செய்யறோம், கும்பாபிஷேகம் பண்ணணும். கும்பாபிஷேகம் பண்றதுக்கு நீ என்ன அரசாங்கம் கும்பாபிஷேகம் பண்றதா உன் வேலையா? கும்பாபிஷேகம் பண்றதா உன் வேலையான்னு கேட்கிறேன். சரி பண்ணு, அதுல ஒரு 20% கும்பாபிஷேகம் பண்ணதான் ஒழிய கோயிலோட ரிப்பேரை நீங்க என்ன பண்ணணும், HRNC பண்ணக்கூடாது. அது எந்த நிறுவனம் பண்ணணும், ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும். அது பண்ணாம அந்த ஸ்டேட் ஆர்கியாலஜி எவன் வேலை பார்ப்பாங்களோ அவங்களெல்லாம் இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு ரிட்டையர்ட் ஆளை வச்சுக்கிட்டு இவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. 2 கமிஷனர் ரேங்க்ல 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கு சேர்ந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம். இதெல்லாம் நேரமா? 38,658 கோயில்களை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிச்சிருக்காங்க. நான் இப்ப பாலிட்டிக் அதுக்கு தான் எலெக்ஷனுக்கு பிறகு வந்திருக்கேன். யாரோ ஒருத்தர் ஆக்கிரமிப்புன்னு சொன்னார் இல்லையா, அது உண்மை தானே? இப்போ இதுக்கெல்லாம் பேச முடியுமா உங்களால? பழைய கவர்மெண்ட்டோ இந்த கவர்மெண்ட்டோ பேச முடியுமா? ஆக்கிரமிப்பு தானே. ஆக்கிரமிப்பு இல்லைன்னு நீங்க கேட்டீங்களா? பிரஸ்ல ஒரு சொல்றேன், இது தூக்கி வாரிப்படும் உங்களுக்கு. சார் ஒரு நாளைக்கு ஒரு டீ வெளியில போனோம்னா ஒரு டீ விலை சார் கோச்சிக்காம சொல்லுங்க மேடம். டீ விலை 15, 10 ரூபாய், 20 ரூபாய். நல்லா சொல்லுங்க சார். மெட்ராஸ்ல 15 ரூபா சார். போய் சொல்றாரு தெரியாம. 15 ரூபா டீ. ஆனா ஒரு டீ வேலை 15 ரூபா. ஆனா ஒரு கோயிலோட வருமானம், ஒரு நாள் வருமானம் 13 ரூபா 69 பைசா. 13 ரூபா 69 பைசா சத்தியம். அந்த கோயில் அதுல என்ன நிர்வாக முறைகேடு நடக்க முடியும்? அதை போய் எடுக்கிறிய. பழைய கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் எடுத்தியா? ஆமா உண்மை. எத்தனை கோயில் எடுத்திருக்கீங்க நீங்க தானே கேட்கணும். கிட்டத்தட்ட 34,119 கோயில் எடுத்திருக்காங்க. 34,119 கோயில் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் அநியாயம் இல்லையா? கேட்க ஆள் இல்ல. HRNCக்கு வரிஞ்சு கட்டி ஒரு சில பேரெல்லாம் பாக்குறாங்க. அவங்களெல்லாம் மேல எனக்கு ரொம்ப தரம் தாழ்ந்த அசஸ்மெண்ட் தான், வேற வழியே கிடையாது. ஏன் இப்படி பண்ணணும்? இந்துக்களா இருந்துகிட்டு, சைவர்களா இருந்துட்டு, வைணவர்களா இருந்துட்டு, யாரா இருந்தாலும் தப்பு சொல்லுங்க. பழைய கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் தப்பு சொல்லி யாரையும் தண்டிக்கிறதுக்காக திருந்துன்றேன். வரி போடாத கோயில்ல ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 427 கோடி ரூபாய் வரி போட்டா நீங்க மனுஷங்களா? என்ன அர்த்தம்? இது என்ன நாடா காடாது? உச்சக்கட்ட அநியாயம் இல்லையா? வரி, கோயிலுக்கு வரி கேட்டா நான் வந்து நிர்வாகம் பண்றேன். உன்னை யாரையா நிர்வாகம் பண்ண சொன்னா? இவ்வளவு ஆளுகளை வச்சுக்கிட்டு கோயில்ல வஸ்திரம் இல்ல, நஞ்ச துணியோட உட்கார்ந்து இருக்காங்க. நான் சொல்லலையா, வழக்கம் போல சொல்லலையா, ஒரு கோயில்ல போறேன், பெரிய கோயில். அந்த கோயில்ல 4000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்து சம்பளம். 34 வயசு, வேதம் படிச்சவர். சோ இப்படி எல்லாம் இருக்க போகும்போது சார், இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். இந்த கோயில் வந்து எந்த கோயில்? அகத்தீஸ்வரர் ஒரு கோயில், பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல ஃபண்ட் இருக்கு. கோயிலோட நிதி அந்த கோயிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கப்பட வேண்டும். கோயிலோட நிதி கோயிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கணும். அப்ப கோயிலுக்கு மட்டும்தான் என்ன அர்த்தம்? கோயில் சம்பந்தப்பட்ட செலவுகள் என்னென்ன? எடுத்த உடனே விளக்கு, விளக்குக்குள்ள எண்ணெய் எரியறதுக்கு திரி, ஏத்துறதுக்கு ஒரு ஆளு, அவருக்கு கூலி மாசமோ நாளோ, பூஜை பண்றதுக்கு அர்ச்சகர், அவருக்கு வேண்டிய சம்பளம். இதெல்லாம் மணியாட்டி, பூக்கட்டி, அதுக்கு அடுத்தது மெய்காப்பாளர்கள், கூட்டப்பொருள், இவங்களுக்கு தான் சம்பளம் கொடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து இங்க வந்து பாட்டில், மினரல் பாட்டில் குடிக்கிறீங்க, கோயிலோட ஃபண்ட்ல இருந்து எடுக்கிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து அலைஞ்சிருக்குமே. உங்களுக்கு 429 கோடி கொடுத்து தொலைஞ்சிருக்கமே உங்களுக்கு. அதை சாப்பிடுங்க.